இறந்தவங்க போட்டோ வீட்டில் வைக்கலாமா? நிறைய பேர் சொல்றாங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தார மக்கள் என்ன சொல்றாங்க, வச்சு வழிபாடு பண்ணலாம், ஆனா வழிபடாத நேரத்துல இருந்து ஸ்கிரீன் போட்டு மூடணும் அப்படின்றாங்க. இதெல்லாம் எப்படி சார்? இப்போ சாய்பாபா கும்பிட்றாங்க, அவர் எங்கே உயிரோட எங்கே சுற்றிட்டு இருக்காருன்னா இல்லை. ஃபோட்டோவுக்கு எதுக்கு ஸ்க்ரீன் போடுறீங்க? அதாவது இது மக்களுடைய குழப்பம் தான். ஏசுநாதர் இறந்தார், விவேகானந்தர் படம் வீட்டில் இருக்குது, நிறைய சித்தர்கள் படங்கள் நிறைய வீட்டில் வச்சுருக்கிறீங்க. இன்னுமே முருகனையே எங்கள் முப்பாட்டன் முருகன் ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட கொஸ்டின் என்ன, இறந்த உடனே அந்த ஆத்மா எங்க சார் போகுது? அது என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆத்மா அடுத்த உடல் எடுத்து போயிடும் சொல்றாங்க. முனீஸ்வரன், அதுக்கப்புறமேட்டு நிறைய இந்த எல்லை தெய்வங்கள் எல்லாம் கூட நம்ம எப்படி வரலாறு சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க. யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட ராஜநாடிகா பார்த்திபன் சார் இருக்காரு. ஸோ இந்த இயர் உங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பரான இயரா அமையணும் நாங்க ரெண்டு பேருமே வாழ்த்துறோம். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கங்க, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன ஆரம்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறந்தவங்க போட்டோ வீட்டில் வைக்கலாமா? நிறைய பேர் சொல்றாங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தார மக்கள் என்ன சொல்றாங்க, வச்சு வழிபாடு பண்ணலாம், ஆனா வழிபடாத நேரத்துல இருந்து ஸ்கிரீன் போட்டு மூடணும் அப்படின்றாங்க. இதெல்லாம் எப்படி சார்? போட்டோவுக்கு எதுக்கு ஸ்கிரீன் போடுறீங்க? அதாவது இது மக்களுடைய குழப்பம் தான். இப்போ சாய்பாபா கும்பிட்றாங்க, அவர் எங்கே உயிரோட எங்கே சுற்றிட்டு இருக்காருன்னா இல்லை, இறந்துட்டாரு. ஏசுநாதர் இறந்துட்டார், விவேகானந்தர் படம் வீட்டில் இருக்குது, நிறைய சித்தர்கள் படங்கள் நிறைய வீட்டில் வச்சுருக்கிறீங்க. இன்னுமே முருகனையே எங்கள் முப்பாட்டன் முருகன் ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது இல்லை. நம்மளை பொறுத்தளவுக்கு படங்கள் அப்படிங்கிறது, படங்களில் எந்த சக்தியும் கிடையாது. ஆனால் படங்கள் மேலே நம்மளுக்கு அவங்கள நினைவுபடுத்துறதுக்காக அதை நம்ம வச்சுருக்குறோம். இப்போ நம்ம இப்போ ஒரு வீட்டில் சும்மா இருக்கிறோம், ஆனால் வீட்டில் ரிலாக்ஸாக இருக்கிறோம், நம்ம பழைய பீரோவை திறந்து இப்போ டப்பாவை திறந்தோம்னா நம்மளுடைய பழைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அது நம்மளுக்கு ஒரு ஒரு மனசுக்குள்ள அந்த காலத்து ஒரு சிந்தனையை, நினைவுகளை கொடுக்கும். அப்போ நம்ம அங்கே உள்ள நம்ம ஆள் தனியாக இருக்கிறோமா என்ன, அதுக்கு ஸ்க்ரீன் போட்டால் நம்மளுடைய நினைவுகள் போயிடுமான்னு அப்படிலாம் கிடையாது. அது ஒரு நம்மளுக்குள்ள ஒரு அந்த அனுபவ நினைவுகளை, ஒரு மெமரிஸை கொண்டு வரதுக்காக தான். இப்போ எனக்காகவே ஒருத்தர் வாழ்ந்துருக்கிறார். அப்போ அவர் மனசில் வச்சுருக்கிறதோ, எங்கள் வீட்டில் நான் நினைக்கிறதோ, ஒரு நல்ல நாள் கெட்ட நாளாக இருந்தால் அவர் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு நினைக்கிறதோ தப்பு இல்லை. அது நிறைய பேர் செத்தவன் போட்டால் வீட்டில் வைக்காதேங்கிறாங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் வாங்கிட்டு வேறு ஏதாவது போட்டோ வைக்கிறீங்க, குழந்தை போட்டோ வைக்கிறீங்க, வீட்டில் குழந்தை போட்டோ வைக்கிறீங்க, எவனே தெரியாத ஒருத்தனுடைய சீனரி போட்டோ வைக்கிறீங்க, அந்த எருமாடு குதிரை செத்து போச்சானு தெரியல, அதோட போட்டோலாம் வீட்டில் கொண்டு சரிங்களா, அதை வேணாச்சும் பிரியாணி கூட வச்சு தின்றுருப்பான், அதெல்லாம் நீங்கள் போட்டோ வச்சு தொங்க விடுறீங்க. அப்போது நம்மளுக்காகவே வாழ்ந்த ஒருத்தரை தொங்க விட்டா என்ன? அப்படி அதனால தான் கெட்டு போனால் கெட்டு போயிட்டு போக வேண்டியதான். அப்படின்றப்ப நான் இப்போ சமீபமாக ஊருக்கு போகிறப்ப எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இந்த கன்னிவாடி பழனி பக்கத்தில் ஒரு சித்தர் ஜீவ சமாதி இருக்குது, நாங்கள் போயிட்டு வரலாம். நாங்கள் எதுக்குங்க போகணும் அப்படின்னு கேட்டேன். போனால் நல்லது நடக்குமா? அந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது, அதுவும் இல்லாமல் அவர் என்ன சொன்னார்னு எனக்கு தெரியாது. அவர் என்ன சொல்லிக்காருன்னு கேட்டேன். அப்படி எதுவும் சொல்லலாம் இல்லை, அவர் போய் கும்பிட்டா நல்லது நடக்கும், போய் கும்பிட்றாங்க, அவர் எதுவும் சொல்லலாம் மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எதுக்கு போகணும்? எங்கள் அப்பா சமாதி பக்கத்தில் இருக்குது, வேணா வா நம்ம போகலாம், எனக்காகவே வாழ்ந்த ஒரு ஆள் செத்து போய் அந்த இடத்துல புதைச்சி வச்சுக்கோங்க பார்க்கலான்னு. அப்போ இதில் என்னுடைய அப்பா தான் எனக்கு சித்தர், எனக்காக சிந்திச்சவர் இல்லையா? உங்களுக்கு உயிர் கொடுத்தவரே அவர் தான். உயிர் கொடுத்தவர், எனக்காக சிந்திச்சவர். அப்படிங்கிறப்ப அவர் ஃபோட்டோவே இல்லைன்னா எங்கள் தாத்தாவை ஃபோட்டோவையோ இல்லைன்னா எங்கள் குடும்பத்தில் இருக்க செத்து போனவங்க ஃபோட்டோ வைக்கிறதுல அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன அதுக்குள்ளே உங்களுக்கு குழப்பம் என்னன்னு தெரியல. அதே மாதிரி அவங்களுக்கு ஸ்க்ரீன் போட்டுமா? அப்போ என்னென்னா, எங்கேயோ ஒரு செத்து போய் அவர் ஆவியாக இருக்கிறாராம், அந்த ஆவியாக இருந்து இங்கே வீடு வரைக்கும் வந்துடுவாராம். சரிங்களா? மேலே ரூஃப் போட்டிருக்கு, வானோரத்தில் இருக்கக்கூடிய அவருக்குலாம் தெரியுமா? அந்த ஸ்க்ரீன் போட்டோடனே உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் தான் எல்லாத்தையும் மறைச்சிடும்ன்ற. அப்போ எவ்வளோ நம்பிக்கை உங்களுக்கு பார்த்தீங்களா? அப்போ ஸ்க்ரீன் எதுக்கு அப்படின்னா, அது வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக. அந்த உள்ள பூஜைகள் பண்ணுவாங்க கோயிலில். அப்போ கோயிலில் அபிஷேகம் பண்ணுறப்ப, அலங்காரங்கள் பண்ணுறப்ப ஸ்க்ரீன் போட்டு மூடுவாங்க. அதுக்காக வள்ளலாருடைய கோயிலில் ஸ்க்ரீன் திறக்கிறது அது உள்ளே இருக்கிறத மறைக்கிறதுக்காக இல்லை, நம்மளுக்குள்ள ஆன்மாவை இந்த 7 திரைகள் மறைச்சிருக்கு அப்படின்றதுக்காக, சிம்பாலிசத்துக்காக, குறிப்பிடுறதுக்காக போடுறாங்க. ஸ்க்ரீனுங்கிறது மறைக்கிறதுக்காக. ஒருவேளை அவர் உங்களுக்கு உறுத்தலாக இருக்கிறாருன்னா நீங்கள் மறைச்சிக்க வேண்டியது, அதுக்கு நீங்கள் போட்டோ வைக்காமல் இருக்கலாம்.
ஏன் சார் நீங்கள் பேசுகிறப்போ ஒரு அழகான பாயிண்ட் சொன்னீங்க, இறந்தவங்க ஃபோட்டோ வைக்க மாட்டாங்க ஆனால் வந்து மற்றதெல்லாம் பேசுகிறாங்க. இப்போது முனீஸ்வரன் அதுக்கப்புறமேல்ட்டு நிறைய இந்த எல்லை தெய்வங்கள் எல்லாம் கூட வந்து நம்ம எப்படி வரலாறு சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர்கள் வந்து கிராமத்துல இருந்து நமக்காகவே செத்து மடிஞ்சவங்க. அப்போ அவங்க ஃபோட்டோலாம் வச்சு வழிபாடு பண்ணுறாங்க. அதாவது என்ன, இவங்க வந்து செத்தவங்களை நம்ம குடும்பன்றதுனால அவங்க வந்து ஒரு ஏளனமாக பார்க்குறாங்கன்னு புரிஞ்சுக்க வேண்டியதானே தவிர, எல்லாரும் முக்கியமானவங்க தான். சரிங்களா? நான் முன்னால் வாழ்ந்தவன் யாருன்னே தெரியாது எனக்கு. அவர் என்ன செஞ்சார் எங்கள் வீட்டுக்கும் தெரியாது. சரிங்களா? அவர் என்னத்தை செஞ்சுட்டு வந்தார், என்னத்தை செஞ்சார் ஒன்றும் புரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு முன்னால் வாழ்ந்த ஒருத்தர், எனக்காக சிந்திச்ச ஒருத்தர், எனக்காக முட்டாய் வாங்கி கொடுத்தாரு, என்னை இடுப்பில் தூக்கிட்டவர், தோளில் தூக்கிட்டவர் செத்து போயிட்டார். அவர் நினைவாக வைக்கிறது தப்பு இல்லைல்ல. அவர் கும்பிடணும்னு நான் எப்பயும் சொல்லலை. அவர் ஃபோட்டோவை கும்பிட்றதுனால நம்மளுக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஆனால் அவருடைய நம்ம ஃபோட்டோவை கும்பிடலை, அவருடைய நினைவுகளை நம்ம மருது பண்ணுறோம். ஓகேங்களா? நம்ம வந்து ரீவைண்ட் பண்ணி பார்க்குறோம். அவர் இருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு பார்க்குறோம். சரி, அவர் சோலாக இருந்து என்னை வாழ்த்தட்டும், அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும்னு ஒரு பக்கமாக சொல்கிறோம். அவர் ஆத்மாவை சாந்தி அடைய விடுறதில்ல. நம்ம திருப்பி கூப்பிட்டு வச்சு எனக்காக நீ வேலை பார்க்கணும்னு கூட வச்சுக்கிறோம் இல்லைங்களா? என்னதான் இருந்தாலும் அவருடைய அந்த நினைவுகளை நம்ம அவங்களுக்கு மரியாதை செலுத்துகிறோன்ற அளவு தான் பார்த்துக்கணுமே தவிர, யாருடைய இறந்த ஃபோட்டோவே நீங்கள் வீட்டிலேருந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. குடும்பத்தில் முக்கியமானவங்க வீட்டில் இருக்கட்டும், தப்பு இல்லை. நம்மளுக்கு கூட வாழ்கிறதா நம்ம நினச்சிக்க வேண்டியதான். எங்கள் அப்பா எங்கேயும் போகல, என் கூடயே தான் இருக்காரு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டியதானே தவிர, அதை கும்புறதுனால தப்பு அப்படின்றதெல்லாம் கிடையாது. என்ன கேட்டால் கும்புற இத்தனை நாள் சாமி கும்பிட்டு என்னத்தை கண்டோம்? சரிங்களா? அதோட சேர்த்து இது இருந்துட்டு போகுதுன்னு வேண்ட வேண்டியதானே தவிர, என்ன கேட்டால் கும்பிடவும் தேவையில்லை யாரையும். நீங்கள் வீட்டில் ஒரு நினைவுக்காக வச்சுருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமே தவிர, மற்றபடி அதில் ஒரு முக்கியமான விஷயங்கள் இல்லை. நீங்கள் திருப்பி ஏதோ ஒரு உருவத்துக்கு ஒரு சக்தி கொடுக்க முயற்சி செய்கிறீங்கன்றதான் அதில் வந்து புரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ இறந்து போனவங்க யாரும் நம்மள்கிட்ட வந்து பேச போகிறதோ சக்தி கொடுக்க போகிறதோ இல்லை. அவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும், அவங்களுக்கு வந்து இந்த திதிகள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுமே வந்து நம்மளுக்கிட்ட யாரோ ஒருத்தவங்க அவங்களுடைய முறைகளை, இப்போ வேறு ஒரு ஜாதிக்காரங்க அவங்களுடைய முன்னோர்களுக்கு சில சம்பிரதாயங்கள் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ அவங்களுடைய மொழி சமஸ்கிருத மொழியில் ஆற்றுல உட்காந்து எள்ளு பிண்டம்லாம் வைப்பாங்க. என் ஜாதியில் அப்படி எங்கள் அப்பாவுக்கு சமஸ்கிருதமே தெரியாது. எங்கள் அப்பா இறந்து போயிட்டார். எங்கள் அப்பா இருக்கிறப்பே சமஸ்கிருதம் தெரியாது. அப்புறம் இதுக்கு நான் இன்னொரு ஆளை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அவர் நானே கொடுத்துருவோம்ல. ஏதோ ஒரு படத்தில் பிரியாணியும் சிகரெட் பாக்கெட்டே வச்சு அப்பாட்ட வழிபட்ட மாதிரி அவருக்கு பிடிச்சதை நான் வச்சுட்டு நான் என்ன தெரிஞ்ச மொழியே. ஏன்னா அவங்க அந்த வேண்டுதல்களும் வழிபாடுகளும் நமது மனது திருப்திக்காத்தானே தவிர அவங்களுக்கு அது போய் சேராது. அப்படி சேரணும்னா என்ன செஞ்சுருக்கணும், நீங்கள் இருக்கிறப்பே ஒழுங்காக பார்த்துருக்கணும். ஏன் சார், இப்போது சில பேர் சொல்கிறாங்கல்ல, இப்போ இறந்தவங்கள வீட்டில் வச்சு நீங்கள் கும்பிட்டீங்கன்னா கடவுள்கிட்ட நீங்கள் கேட்குற எந்த பிரார்த்தனையுமே வந்து நடக்காதுன்னா இப்போ மட்டும் நடந்து எண்ணத்தை பண்ணிடுச்சு அவங்களுக்கு இல்லைங்களா? இப்போ இத்தனை நாள் நீங்கள் பண்ணி எண்ணத்தை பண்ணிட்டீங்க. சரி, இருக்கிறவங்க ஜெத்தவன் போட்டாலும் எடுத்துகிட்டு நீங்கள் வேண்டி நீங்கள் என்ன பிர்லாவாக இருப்பீங்க, டாட்டாவாக இருப்பீங்களா? ஒன்றும் கிடையாது. எதுவும் அப்படியே தான் இருக்க போது லைஃப். அப்படிங்கிறதுனால கும்பிட்றதுனால எதுவும் மாறாதுங்க உங்களுக்கு விதி இல்லாமல். எனவே நம்ம திருப்பியும் சொல்கிறேன், வழிபாடுகள் என்பது எனது நம்பிக்கை, எனது மார்க்க நம்பிக்கை, எனது நினைவாற்றல், எனது அனுபவ மெமரிஸ், இது மாதிரி விஷயங்களுக்கு தான் அது இருக்கே தவிர, நீங்கள் உட்காந்துக்கிட்டு அதை கும்பிட்றதுனால நல்லா நடக்கும்னீங்கன்னா நீங்கள் யார் கும்பிட்டாலும் நல்லது நடக்காது. அப்படி கும்பிட்டாதான் நல்லா நடக்கணும். எதுக்கு வீட்டில் வாழணும்? சரிங்களா? கோயிலில் போய் படுத்துக்கலாம்ல. நான் சொல்கிறது புரியுதா? கும்பிட்டா நல்லது நடக்கும்னா எனக்கு எதுக்கு வீடு? குடும்பத்தோட கோயிலில் போய் படுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம பாட்டுக்கு இன்னும் நல்லா இருக்கலாம்ல. சரி தானே? அப்படிலாம் நீங்கள் கும்பிட்டதுனால நல்லா இருக்க முடியாது. அப்படி கும்பிட்டா நல்லா இருக்கணும்னா இத்தனை வறுமைகளும், எவ்வளோ திருட்டு வேலைகளும், எவ்வளோ ஃப்ராடு வேலைகளும், எவ்வளோ ஸ்கேமுகளும் நம்ம வாழ்கிறோம். அரசியல்வாதி ஆரம்பித்து ஆன்மீகவாதி வரைக்கும் நம்மளை ஆட்டை போட்டு தான் தின்னுக்கிட்டு இருக்கான். இவ்வளோ இதுலேருந்து நம்ம தப்பிச்சு வந்திருக்கணுமா இல்லையா? எவ்வளோ வழிபாடுகளை பண்ணி கடைசி வரைக்கும் மாட்டிட்டு தான் இருக்கிறோன்றப்ப விதி தான். அப்படின்னாலும் நீங்கள் என்னத்தை கும்பிட்டாலும் விதி மாறாது. நீங்கள் வீட்டில் முன்னோர்களை வச்சு கும்பிட்றதுனால தவறுகள் இருக்கா அப்படின்னா என்ன கேட்டால் தவறுகள் கிடையாது. சரிங்களா? நீங்கள் கும்பிடலாம், அதுக்கு ஸ்க்ரீனும் போட தேவையில்லை, ஒன்றும் போட தேவையில்லை. ஓகே. இப்போது இறந்தவங்க கிட்ட வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணால் வந்து நம்ம கூடவே இருந்து வழி நடத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னோட கொஸ்டின் என்ன, இறந்த உடனே அந்த ஆத்மா எங்கே சார் போகுது? அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆத்மா வந்து அடுத்த உடல் எடுத்து போயிடும்னு சொல்கிறாங்க. அப்போ அடுத்த ஜென்மத்துக்கு போயிடும். நம்ம உட்காந்துட்டு நம்மளுக்கு வேலையெல்லாம் பார்க்காது. சரிங்களா? நம்ம அப்படி நினைக்கிறாங்க. நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளுக்கு வேலை பார்க்கணும், செத்து போனவன் நம்மளுக்கு வேலை பார்க்கணும், கடவுள் நம்மளுக்கு வேலை பார்க்கணும் இல்லையா? எவனும் அடுத்தவனுக்காக வேலை, எல்லாமே நம்மளுக்காக உலகமே வேலை பார்க்கணும்னு நினச்சா எப்படி நடக்கும்? அவங்க ப்ராசஸ் இருக்காங்க. உங்களுடைய சாப்பாடு நீங்கள் தான் சம்பாதிக்கணும், நீங்கள் தான் முயற்சி செய்யணும். இறந்தவர்களை வழிபடலாம், இறந்தவர்களை மரியாதை செலுத்தலாம், இறந்தவர்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு கனெக்ட் வச்சுக்கலாமே தவிர அவங்க வந்து உதவுவாங்கன்றது நம்பிக்கை தானே தவிர அது உதவுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ இறந்தவங்க ஃபோட்டோ வீட்டில் வைக்கிறதுனால வீடு சுபிக்ஷம் ஆகாது அப்படின்றாங்களே? இல்லைங்க, நான் திருப்பி சொல்கிறேங்க, இறந்த ஃபோட்டோவில் பவர் இல்லைங்க. நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் ஏதோ பவர் வருது, அதுக்குள்ளே ஏதோ ஒரு பேய் வருதுன்ற மாதிரி நான் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ மக்கள் இப்படி ஒரு விஷயத்து மேலே நம்பிக்கையாக வச்சு இறந்த நம்மளுடைய இறப்புக்கு பின்னால் என்ன இருக்குன்னு யாருக்கும்
தெரியல. அதனால வந்து இது மேலே ஏதாச்சும் ஒரு மிராக்கலாகவோ ஏதோ ஒரு அமானுஷியமாவோ இருக்கும்னு நம்புறாங்க. அது வந்து நம்மளை பாதுகாப்பு. என்னன்னு சொல்றாங்கன்னா, இங்கிருந்து நாங்கள் 1 வருஷம் நடந்து போவார் ஒரு மேலோகத்துக்கு, அவருக்கு அது 1 நாள், நம்மளுக்கு 1 வருஷம். அமாவாசைக்கு அவருக்கு நீங்க சாப்பாடு வைக்கிறது வருஷத்துக்கு சாப்பாடு அப்படிலாம். அதெல்லாம் வந்து என்னன்னா, நமக்கு பின்னால ஒரு வாழ்க்கை இருக்கு, இந்த இறப்புக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு எல்லா மார்க்கங்களும் சொல்லுது. எல்லா மார்க்கங்களும், உலகத்தில் கூடிய எல்லா மார்க்கங்களும் சொல்லுது. சில மார்க்கங்கள் மட்டும் அதை எதிர்க்குது. அப்போ நம்மளுக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குன்றப்ப செத்தவன் வேற ஏதோ நடத்துறான், அவன் நம்மளுக்காகவே வேலை பார்க்க போறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ செத்த விஷயங்கள், அப்போ நம்ம இறந்ததுக்கு அப்புறமா இந்த மனம் இருக்காது, இந்த மூளை இருக்காது. இந்த மூளைக்கு தான் வந்து இந்த உடலினுடைய கான்சியஸ் இருக்கும். செத்ததுக்கு அப்புறம் இந்த மூளை இல்லாத போது, இந்த மனம்ங்கிறது இல்லாத போது, ஜடம்ங்கிற போது அந்த ஆன்மாவுக்கு வந்து இந்த மூளை இல்லாத போது சிந்திக்க தெரியாது. அது இயற்கையாக அடுத்த ஜென்ரேஷனுக்குள்ளே போயிடும் அப்படின்றது மாதிரி புரிஞ்சுக்கலாமே தவிர, இது உட்காந்துட்டு நம்மளுக்கு சப்போர்ட்லாம் பண்ணாது. அப்படி சப்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும், இப்போ உங்களுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னா என்ன வேணும் எனக்கு? நான் உங்களுக்கு ஒரு பாடி வேணும் இல்லைங்களா? பாடியே இல்லாத போது என்னோட கான்சியஸ் மட்டும் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்? ஒன்றும் பண்ணாது. ஒரு படத்தில் வர மாதிரி டக்குன்னு இந்த டம்ளர் தள்ளுறது, அப்படிலாம் தள்ளுறதா என்ன வேணும்? இயற்பியல் தத்துவங்கிறது உண்மை. ஒரு பொருள் எப்படி நான் தள்ளணும் அப்படின்னா அதுக்கு விசை வேணும் இல்லைங்களா? ஏதாச்சும் ஒரு விசை கொடுக்கணும். எதை வச்சு நான் விசை கொடுக்கும்? அது பேய் எதை வச்சு விசை கொடுக்கும்? இந்த சூர்யா ஒரு நயன்தாரா நடிச்ச படம் ஒன்று இருக்கும், டக்குன்னு எனக்கு பேர் வரல. அதுல இப்படிதான் வந்து இறந்த ஆத்மாக்கெல்லாம் ஒரு முக்தி கொடுப்பாரு. ஆமா. அது அதே பால் வந்து திருப்பி இன்னும் 2 டபுள் கேரக்டர் மாதிரி. கரெக்ட். அது வந்து நம்பிக்கைங்க. அது வந்து நம்பிக்கையை வச்சு ஒரு படமா, ஒரு கற்பனை தானே கதைங்கிறதே. இப்ப நிறைய பேர் நினைக்கிறாங்க படத்துல இதெல்லாம் உண்மை நினைக்கிறாங்க. இப்ப அப்படிதான் சார் பண்றாங்க. படத்துல ஒருத்தன் கஞ்சா அடிச்சானா கஞ்சா அடிக்கிறவன் தான் ஹீரோன்னு நினைக்கிறாங்க. அது வந்து மக்கள் அப்படி குழப்பிக்கிட்டு இருக்காங்க. அது படம் எடுக்கிறவங்களுக்கு பொறுப்பு வேணும். அதுக்கு நம்ம பேய் படம் எடுக்கிறவங்களுக்கு பொறுப்பு வேணும். அது வந்து ஃபன் என்டர்டைன்மெண்ட்டுக்குன்னு சொல்லி தான் நினைச்சு தான் எடுக்கிறாங்க. அது வந்து ஜாலியா இருக்கணும்ல. ஏன்னா நம்ம பார்க்காத போய் நார்னியான ஒரு படம் வந்துச்சு இங்கிலீஷ்ல. நார்னியா பாத்தீங்கன்னா குதிரை மாதிரி இருக்கும், ஆள் இருப்பாங்க, என்னென்னமோலாம் இருக்கும். அது என்னன்னா ஒரு கற்பனை உலகத்துக்கு, மேஜிக் வேர்ல்டுக்குள்ள போனா அது டப்பாவை திறப்பாங்க, உள்ள ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போயிடுவாங்க. இது வந்து கற்பனை, ஜாலியா இருக்கும். நம்ம நினைச்சு பார்க்காத ஒரு உலகத்துக்குள்ள கூட்டு போறாங்க நம்மளை. அது லாஜிக் படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு செருப்பு போடணும்னு அவசியம் இல்லை. மண்டலோட செருப்பு மாட்டிருப்பான். அது வந்து அவனோட அது வந்து ஒரு புதுமை அப்படிங்கிறப்ப அது படமா தான் பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ நீங்களும் நார்னியா படம் பார்த்துட்டு போய் நேராக பீரோவை திறந்து உள்ளே போனீங்கன்னா முட்டிட்டு தான் சாகணும் இல்லைங்களா? அப்போ அது கதை. அப்போ கதையாக பார்க்கறது போல இந்த கதைகளை நீங்கள் உண்மை நம்பக்கூடாது. நம்ம பேய் படம் நிறைய பார்த்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? அதுதான் நிஜம் நம்புறோம். அப்படிலாம் பொய். அதெல்லாம் சரி. இப்போ முன்னோர்கள், அதாவது இப்போ நீங்க சொல்ற விஷயத்த பார்த்தா முன்னோர்கள் வழிபாடு பண்ணணும், இறந்தவங்க தான் நம்மளோட முன்னோர்கள். இப்போ வந்து முன்னோர்கள் சாபம் அப்படின்லாம் சொல்றாங்க. இல்லைங்க, முன்னோர்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு எங்கள் அப்பா வந்து செத்து போயிட்டாருங்க, உண்மையிலே இறந்துட்டாரு. அதனால தான் நம்ம தைரியமாக பேசிட்டு இருக்கேன். அவர் எனக்கு சாபம் கொடுத்துருந்தாருன்னா என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா நல்லாவே இருந்திருக்க மாட்டேன். ஓகேங்களா? ஒருவேளை நான் சொல்கிறது, அப்போ செத்தவங்க சாபம் கொடுத்தா நல்லா இருக்க மாட்டோம். அப்போ கொலை பண்ணுறாங்க இல்லைங்களா, கொலை பண்ணி இறந்து போயிடுறாங்க இல்லைங்களா, அவங்க எவ்வளோ சாபம் கொடுத்துருப்பாங்க கொலை பண்ணவனுக்கு. அப்போ ஜெயிலில் இருக்க போகிற செத்து போயிருக்கணுமா இல்லையா? நேரம் எல்லாரும் எக்ஸாக்ட்லி ஜெயிலாம் விழுந்து எல்லாம் நசுங்கி ரேப் பண்ணுறானுங்களே, அவனுங்களாம் எவ்வளோ மண்டை பண்ணி கொலை பண்ணுறாங்க, குழந்தைய கொலை பண்ணுறாங்க. அவங்க அந்த குழந்தையெல்லாம் வந்து முன்னோர்களுடைய சாபம் பேரம்பேத்திக்கு வரும்போது கொலை பண்ணவன் என்ன பண்ணியிருக்கணும்? கண்டம் பண்ணியிருக்கணுமா இல்லையா? காத்தெல்லாம் ஆடுது, ஒன்றும் தெரியாத நான் வந்து சும்மா அந்த பக்கமாக பாத்ரூம் போனேன், எனக்கு எதுக்கு ஆட்டி காட்டணும்? அந்த காற்று டோரெல்லாம் டபக்குன்னு அடிச்சு காட்டணும். பேய் சாவடிச்சவனை போய் என்ன செஞ்சுருக்கணும்? பொழந்துருக்கணும். அப்படி பொழந்துருந்தா ஜெயிலெலாம் என்ன இருக்கும்? நேரம் மூடியிருப்பாங்க. எத்தனையோ பேர் செத்து போயிருக்காங்க, எத்தனையோ அரசியல்வாதிகள், எத்தனையோ வியாபாரிகள், எத்தனையோ பொதுமக்கள், எத்தனையோ பேர் கொலை பண்ணிக்கிறான். எல்லா பேரும் என்ன போட்டு தள்ளி இருக்கணுமா இல்லையா? கொலைக்கேஸில் இருக்கிற மொத்தத்துக்கும் காலியாக இருக்கணும். அப்படி யாராச்சும் இருக்காங்களா? இல்லைங்களா? அப்படி எதுவும் இல்லை. ஒருவேளை இப்போ நான் இன்கேஸ் நான் வந்து ஒருத்த நாள் பாதிக்கப்பட்டிருக்கேன், சரிங்களா? நான் வந்து ஒருத்த நாள் பாதிக்கப்பட்டிருக்கேன். என்ன ஒருத்தன் ஏமாற்றிட்டான், ஒரு சீட்டிங்கில் மாட்டிக்கிட்டேன், ஒரு ஸ்கேமில் மாட்டிக்கிட்டேன். எங்கள் அப்பா வந்து இறந்துட்டார். அப்போ என்னுடைய ஆவியாக பார்க்குறப்ப எங்கள் அப்பா என்ன செஞ்சுருப்பார்? நேரம் அந்த ஸ்கேமில் இருக்கிறவனை அடித்து காலி பண்ணியிருப்பாரா இல்லையா? நேரம் அப்போ ஸ்கேம் பண்ணுறவங்களாம் நேரம் எப்படி இருந்திருக்கணும்? இது நல்லா எப்படி இருக்குது? ஊரில் இருக்கிறப்ப ஸ்கேம் பண்ணிகிட்டே தான் இருக்கலாம். அப்போ என்னன்னா, ஒருவேளை ஸ்கேம் பண்ணதுக்கப்புறம் ஏன் செய்யணும்? இப்போ எங்கள் அப்பா ஆத்மாவை வந்து எனக்கு பாதுகாத்தானே இருப்பார். ஸ்கேம் பண்ணுறப்பே வந்து அவனை காலி பண்ணியிருக்கணுமா இல்லையா? அவனை கையெல்லாம் அப்படி இழுத்துக்கிட்டு இருக்கணுமா இல்லையா? ஸ்கேம் பண்ணுறப்ப நான் சொல்கிறது புரிஞ்சுட்டிங்களா? அப்போ எல்லாம் நம்மளாம் நம்பிக்க வேண்டிதான். நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, நம்மளை வழி நடத்துதுன்னு நம்பலாம். அப்படி வழி நடத்தணுன்ற அவசியம் இல்லை. நம்மளுடைய மூளை தான் நம்மளை வழி நடத்தும். நம்மளுடைய அனுபவம், நம்மளுடைய விதியும் தான் வழி நடத்துமே தவிர, நீங்கள் புதுசாக எதையாச்சும் ஒன்று கும்பிட்டுட்டு திடீர்னு உங்களுக்கு ஞான உதயம் வந்தோடனேனா வாழ்க்கை மாறிடாது. நீங்கள் இவர் சொல்லு அதை கும்பிட்றது, அவன் சொல்லி இதை கும்பிட்றது, ஸ்க்ரீன் போடுறது, செத்தவனுக்கு நம்ம குடும்பத்தில் யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபோட்டோ வச்சாலும் சரி, ஃபோட்டோ எடுத்தாலும் சரி, ஸ்க்ரீன் போட்டாலும் சரி, டோர் போட்டாலும் சரி, கண்ணாடி டோர் போட்டாலும் சரி,
எதுவுமே மாறாது. நீங்கள் வந்து அவருக்கு நினைவு வச்சுருக்கீங்க, அந்த நினைவுக்கு பாராட்டு தெரிவிக்கிறீங்க, நினைவுக்கு நன்றி கூறுறீங்க, நினைவை மரியாதை செலுத்துறீங்க. ஸோ அதையும் சாமிக்கு ஈக்குவலாலாம் வைக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து அறிஞர் அண்ணா இருக்கிறாரு, சரிங்களா, கலைஞர் கருணாநிதி இருக்கிறாரு, எம்ஜிஆர் இருக்காரு, ஜெயலலிதா இருக்கிறாங்க. அவங்களுடைய நினைவு நாளில் என்ன செய்கிறாங்க எல்லாரும்? ஏதாவது சாப்பாடு போடுவாங்க, அவங்களுக்கு போய் மலர் மாலை செலுத்துறாங்க. அவர் வந்து ஆவியா வந்து காப்பாற்றுவாங்கன்னு மலர் மாலை போடுறாங்களா? எதுக்காக போடுறாங்க? அது ஒரு மொமெண்டோ மாதிரி பண்றாங்க. அவங்கள நினைவு கூறுறாங்க, அவங்கள நன்றி செலுத்துறாங்க, அவங்களுக்கு மரியாதை செலுத்துறாங்க. அது மாதிரி நம்மளுடைய அப்பா எப்பயுமே வந்து எனக்காக இருக்கிறாரு, அவருக்காக நான் நன்றி செலுத்திக்கிட்டு இருக்கேன். இந்த வாழ்க்கையை அவர் கொடுத்த பிச்சை, அதனால் அவர் இல்லை, அவர் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்படின்றப்ப என் பையன் புல்லட் வாங்கணும்னு சொல்கிறான். எனக்கு உடனே மைண்ட் என்ன தோணுதுன்னா, எங்கள் அப்பா இருந்தால் ஒரு புல்லட் வாங்கி கொடுத்துருப்பான்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. காசு இருக்குது இப்போ என்கிட்ட, அப்பா இருந்தால் ஒரு புல்லட் வாங்கி, அவர் புல்லட்லாம் போட்டு கெத்தாக ஊர்லாம் சுற்றி வந்திருப்பாரு அப்படின்னு ஒரு ஃபீல். அந்த ஒரு ஃபீல் வந்து ஏன்னா என் கூட வாழ்ந்துருக்கிறாரு, எல்லா விஷயத்தையும் என் கூட ஷேர் பண்ணிக்கிறாரு. அப்போ நான் எனக்கு ஷேர் பண்ணுறத விட அவர் தான் எனக்காக வாழ்ந்துருக்கிறாரு. அப்போ இப்படி ஒருத்தர் இருந்திருக்கிறாரு அப்படின்றத நம்ம நினைவு கூறுறோமே தவிர அது தப்பு இல்லைல்ல. அதையும் போய் ஒருத்தன் குறை சொல்கிறான்னா அவனை அடித்து காலி பண்ணணும் இல்லைங்களா? சரிதானே? அதனால் எந்த பேரும் இறந்துட்டதுக்கு அப்புறமா நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. அப்படி டிஸ்டர்ப் பண்ணுறதா இருந்தால் இந்நேரம் கொலை பண்ணவங்க கூட செத்துருக்கணும், சரிங்களா? இந்நேரம் ஆவி வந்து என்ன செஞ்சிருக்கும்? படத்தில் பார்க்குறோம், டிவியெல்லாம் சாவடிக்குது. ஒரு படத்தில் டிவியே பேயாக வந்துச்சு இல்லைங்களா? டிவி பேயாக வந்துச்சு. அப்புறம் பென்சில்லாம் பறந்து வரும், என்னென்னமோ வருது. இதெல்லாம் செத்தவங்க எவனாச்சும் ஒருத்தன் கொலை பண்ணோன்னு போட்டிருக்கணுமா இல்லையா நேரம்? இல்லைங்களா? ராஜீவ்காந்தி இறந்தார், அதில் நிறைய பேர் விடுதலை ஆகிட்டாங்க, அவங்களாம் என்ன செத்துருக்கணும். அவருடைய ஆவி வந்து எத்தனை, அப்போ என்னென்ன சாவுகள் இருந்திருக்குது, அப்போ எத்தனையோ மர்ம சாவுகள் இருக்குது. இந்த சாவு எப்படி உண்மையாக பொய்யான்னு தெரியாமல் இருந்திருக்குது, எவ்வளவோ இருக்குல்ல. அப்போ எல்லாத்தையும் என்ன செஞ்சுருக்கணும்? இல்லை, நான் ஒரு கல்யாணமே ஆகாத ஒரு ஆள் செத்து போயிட்டார், பொதுநலவாதி செத்துட்டாரு அப்படின்றப்ப இந்த சமூகத்தில் நடக்கிற ரேப் பண்றவனோ அவனுங்களுக்கு பூரா ஏதாச்சும் வேற நோய்களே இல்லைன்னா வேற ஏதாச்சும் இவங்கெல்லாம் மேட்டர் முடிச்சு விட்டுருக்கலாம்ல. அவர் பொதுநலவாதி இல்லைங்களா, அவர் ஆவி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணுமே தவிர, நான் மறுபடியும் சொல்றேன், இதுக்கு நீங்க சூப்பர்லேட்டிவா எந்த ஒரு தன்மையும் கொடுக்க தேவையில்லை. அவ்வளவுதான், சரிங்களா? அவர் வீட்டில் ஒருத்தர் இருந்தாரு, அவர் இறந்துட்டாரு, அவர் ஞாபகார்த்தமா அவர் போட்டோ வச்சிருக்கணும். ஏன் போட்டோ வச்சிருக்கோம்னா, போட்டோ இருக்குது வச்சிருக்கோம். ஒருத்தர் இருந்தாரு, நம்ம கூட வாழ்ந்தாரு. எங்க வீட்டில் வந்து படம் வரைஞ்சி வச்சிருப்பாங்க, ஃபோட்டோ இருக்காது. அந்த காலத்தில் ஃபோட்டோ கிடையாது, படம் வரைவாங்க. அவரை நிற்க வச்சு இப்படி பக்கத்தில் கிளவி நிற்கும், சின்ன சின்ன பாப்பாங்க நிற்கும், பூச்செடிலாம் இப்படி உட்காந்து மீசெல்லாம் வச்சுக்கிட்டு படம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அப்படி இருந்துச்சு. இப்போ ஃபோட்டோ எடுக்கிற வச்சுருக்குறாங்க. இப்போ எல்லாருமே செல்ஃபோனில் வச்சுக்கிறாங்க இல்லைங்களா? காரில் சாய்பாபா முகத்தை இப்படி வச்சுட்டு வரைஞ்சிருக்காங்க. உங்கள் அப்பா படத்தை வரையில என்ன தப்பு இருக்குது? சரி, நான் சொல்ல புரிஞ்சுட்டேன். சாய்பாபா எனக்கு என்ன செஞ்சார்? அவர் யாரும் கூட தெரியாது, அவர் என்ன நம்ம மொழியே கிடையாது, அவர் தமிழ்லாம் பேசலை, அவர் நார்த்தில் இருந்தார், சரிங்களா? அவர் வேற மதம் வேற. சொன்ன மக்களுக்கு கோவம் வருது, வரதான் செய்யணும். திட்டலாம் கெட்டவர்களும் திட்டுவாங்க. இப்போ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் எங்கள் அப்பாவை உயர்வாக நான் பார்க்குறேன், ஓகேங்களா? எங்கள் அப்பா ஃபோட்டோ ஓட்டலாம்ல, ஃபோட்டோ இதில் சொல்லி புரிஞ்சுட்டிங்களா? அதனால் வந்து அது தப்பு கிடையாது. அது கும்புறதுனால நம்மளுக்கு கெடுதல் வராது. நீங்கள் திருப்பியுமே உங்கள் அப்பாவை ஆவியாகவே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நினச்சிட்டே இருங்க, அவ்வளோதானே தவிர இறந்தவர்கள் ஆவியாகவும் வரப்போகிறதில்ல, கடவுளாகவும் வரப்போகிறதில்ல. அவங்களுடைய நினைவுகள் நம்மளோட இருக்குது. அந்த நினைவுகள் நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளுக்கு பின்னால் ஒரு சந்ததி இருக்குது. உங்கள் அப்பா அவங்களை எப்படி பார்த்துக்கிட்டாரோ அது மாதிரி உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பார்த்துக்கணும். நமக்கு பின்னால் சந்ததிகளை வளர்க்கணும். உங்கள் அப்பா எப்படி வாழணும்னு, உங்களை எப்படி வாழ வைக்கணும்னு நினச்சாரோ அப்படி ஒரு வாழ்க்கையை. அப்போ ஒரு படத்தில் ரஜினி வருவார், 3 கொத்துவிளக்கு ஏற்றுவார், ஒன்று மியூசிக் போடுவாங்க, தேவா மியூசிக்கு. உங்கள் இந்த பையனை வந்து நீங்கள் போலீஸ் ஆக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசுவாரா இல்லையா? அது மாதிரி ஒரு நினைவு. அவர் 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 நினச்ச வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு நினச்சிக்கிறது. சில நேரத்தில் எனக்கு கஷ்டமாக இருக்கும்போது எங்கள் அப்பாட்ட போயிட்டு நீங்கள் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல அப்படி நம்மளுக்குள்ளேயே பேசிக்கிறது. அந்த மாதிரி விஷயங்களுக்கு அதை பயன்படுத்திங்களே தவிர, நீங்கள் மறுபடியும் ஏதாச்சும் போட்டோ வச்சா அதுக்குள்ளேருந்து ஏதாவது உயிர் வரணும், சக்தி வரணும், பேய் வரணும், பாதுகாக்கணும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியே குழப்பிக்கிட்டே கிடங்க. யார் போட்டால் எல்லா போட்டோம் தூக்கி வெளியே போட்டு நீங்கள் பாட்டுக்கு எதை வேணாலும் வச்சு கும்பிடுங்க, அவ்வளோதானே தவிர. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் அதுக்கு எந்த ஒரு உயிர் தன்மையும் கொடுக்காதீங்க. அது வந்து உணர்வு, அவ்வளோதான். அதை ஃபீல்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. அப்படி எவனாச்சும் சொன்னான்னா அவனை கண்டுக்காதீங்க. ஃபோட்டோ வச்சு அது கெட்டது நடக்கணும், பரவாயில்ல, இப்போ மட்டும் நல்லதாக நடந்துச்சு, நான் என்ன இந்த அமெரிக்க அதிபராக இருக்கிறேன், ஒன்றும் கிடையாது, அப்படியே தான் இருக்கிறேன், வச்சா வந்துட்டு போகுது, போங்கடா அப்படின்னு சொல்ல வேண்டியது. அப்போ எங்கள் அப்பா கொடுத்த சொத்து எனக்கு வேணும், எங்கள் அப்பாவுடைய பேங்க் பேலன்ஸ் இருக்க காசெல்லாம் வேணும், எங்கள் அப்பாவுடைய இன்சியல் வேணும், எங்கள் அப்பாவுடைய எல்லா தன்மையும் வேணும். ஆனால் அவர் ஃபோட்டோ மட்டும் வேணான்னு என்ன அர்த்தம்? அப்போ சொத்துக்களே என்ன செஞ்சிடணும்? கொடுத்துடணும். பொது காரியத்துக்கு கொடுத்துட்டு போயிட்டுன்னா அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கள் தாத்தா சொத்தை பார்க்க மாட்டேன், அவர் இருந்தால் பேய். அவர் ஸ்க்ரீனுக்கு ஃபோட்டோவுக்கு ஸ்க்ரீன் போடுற, லேண்டுக்கும் ஸ்க்ரீன் சுற்றி போட்டு ஆரண்டி தான மாதிரி
அப்படிதான் புரிஞ்சு. இது என்னன்னா நம்மளுடைய மனக்குழப்பமான மனதினுடைய அந்த தோற்றங்கள் இதெல்லாம். அப்படிலாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்களை நினைவு கூறுறதுல அவ்வளோ உங்களுக்கு ஒரு பயம் இருக்குதுன்னா செய்யாமல் விட்டுருங்க. அதை வந்து தப்பாலாம் நீங்கள் ஒன்றும் போர்ட்ரேட் பண்ண தேவை அப்படின்றது கொஞ்சம். நன்றி சார். நன்றிங்க.